நம்ம உடம்புல ஆப்போசிட் மசிலுக்கான வேலை என்ன? இப்போ இது வந்து ஒரு பாடி பார்ட்னு வச்சுக்குவோம். இது ஒரு மசில். இதோட வேலை என்ன? இந்த பாடி பார்ட்டை தன் பக்கம் இழுக்கிறது தான், லைக் திஸ். ஓகே, இந்த பாடிக்கு இந்த பக்கம் இன்னொரு மசில் இருக்குது, அதுதான் ஆப்போசிட் மசில். இதோட வேலை என்ன? தன் பக்கம் இழுக்கிறது, லைக் திஸ். நான் இந்த ரெண்டு மசிலுமே, பிரைமரி அண்ட் ஆப்போசிட், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த பாடி பார்ட் ஈக்குலிபிரியமில், அதாவது நடுநிலையில் நிற்கும், லைக் திஸ். இப்போ இந்த மசில் வந்து ஆப்போசிட் மசிலோட ஜாஸ்தியாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த பக்கம் டில்ட் ஆகிடும். இப்போ பாடியில் ஏன் காம்பன்சேஷன் நடக்குதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரைமரி மசில் அண்ட் ஆப்போசிட் மசில்ஸ் ஆர் நாட் பேலன்ஸ்ட். ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. ஒரு பக்கம் சாயுதுன்னா அந்த மசில் வந்து ஓவர் ஆக்டிவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆப்போசிட் மசில் வந்து வீக்காக இருக்குது. காட் இட்? போன வீடியோவில் 1, 2, 3 இதை பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் 3, 2 and 1 இதை பார்க்க போகிறோம். அதாவது யூசிஎஸ்க்கான ஃபிக்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க போகிறோம். A quick recap. 1. இந்த மூமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடிய மசில் upper traps and elevator scapula. 2. இந்த மூமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது chest and lats. Yes, both. And also a rotator cuff muscle called subscapularis. And then this movement. 3. இதை ஜென்ரேட் பண்ணுறது SCM, sternoclavicular mastoid. அப்போது இதை ரிவர்ஸ் பண்ணோம்னா, அதாவது 3, 2, 1 பண்ணோம்னா ஏதோ ஒரு செட் ஆஃப் மசில்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். எஸ் ஆர் நோ? எஸ். அந்த மசில்ஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். யூசிஎஸில் நடக்கிற ஃபஸ்ட்டு மூமெண்ட் என்னவா பார்த்தோம்? ஷோல்டர் எலிவேஷன். அப்போ இதோட ஆப்போசிட் மூமெண்ட் என்னவா இருக்கும்? ஷோல்டர் டிப்ரெஷன். ஷோல்டர் எலிவேஷன் உண்டாகுனது அப்பர் ட்ரெபீசியஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஷோல்டர் டிப்ரெஷனை ஜென்ரேட் பண்ணுறது இட் ஹேஸ் டு பி லோவர் ட்ரெபீசியஸ். யூசிஸில் நடக்கிற செகண்ட் மூமெண்ட் வந்து ஷோல்டர் இன்டர்னல் ரொட்டேஷனை பார்த்தோம். ஸோ இதோட ஆப்போசிட் மூமெண்ட் ஆப்வியஸ்லி ஷோல்டர்ஸ் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். வாட்? எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். திஸ் மூமெண்ட் இஸ் ஜென்ரேட்டட் பை மிட் ட்ராப்ஸ், மிடில் ட்ரெபீசியஸ். அதுக்கு பின்னாடி ஒரு மசில் இருக்குது, rhomboids. அதையும் சேர்த்துக்குங்க. அண்ட் along with that we also have to look at one rotator cuff muscle. இப்போது ஷோல்டர் இன்டர்னல் ரொட்டேஷனில் நான் என்ன சொன்னேன்? சப்ஸ்கேப்புலரிஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து ஸ்கேப்புலாக்கு முன்னாடி இருக்குது. அப்போது ஏதோ ரொட்டேட்டர் கஃப் மசில் ஸ்கேப்புலாக்கு பின்னாடி இருக்கணும். அது வந்து எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ஜென்ரேட் பண்ணணும். தட் இஸ் இன்ஃப்ராஸ்பினேட்டஸ். யூசிஎஸில் நடக்கிற மூணாவது மூமெண்ட், அதாவது நெக் ப்ரோட்ரூடிங் ஃபார்வர்ட். இதோட ஆப்போசிட் மூமெண்ட் டக்கின்ஸ், அதாவது சின் டக்கின்ஸ். இதை ஜென்ரேட் பண்ணுற மசில் பேர் என்ன? சர்விக்கல் நெக் ஃப்ளெக்சர்ஸ். ஸோ ஓவராலாக யூசிஎஸ் அப்படிங்கிற இந்த காம்பன்சேஷனில் என்னென்ன மசில்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது அண்ட் என்னென்ன மசில்ஸ்லாம் ப்ராப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு ஒரு குவிக் ரீகேப் பார்த்துக்கலாமா? ரொம்ப சிம்பிள். அப்பர் ட்ரெபீசியஸ் அண்ட் லிவேட்டர் ஸ்கேப்புலா, செஸ்ட், லாட்ஸ், சப்ஸ்கேப்புலாரிஸ், SCM. நான் இந்த யூசிஎஸை ரிவர்ஸ் பண்ணோம்னா எந்தெந்த மசில்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும்? டீப் cervical flexors, mid trapezius, rhomboids, infraspinatus, lower trapezius. இவ்வளோ மசில்ஸ் பார்ட்டிசிபேட் ஆகுது. இதில் ஃபஸ்ட் டெமோ பண்ணது வந்து ப்ரைமரி மசில்ஸ். செகண்ட் டெமோவில் வந்தது எல்லாமே வந்து opposite muscles. Now if you have to fix UCS, இந்த primary muscles எல்லாமே வந்து ஓவர் ஆக்டிவாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ஆப்போசிட் மசில்ஸ் எல்லாமே வந்து வீக்காக இருக்குது.
இந்த வீக் மசில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒர்க் அவுட் மூலமாக ஸ்ட்ராங்காக ஆக்கணும். இது ரெண்டும் பண்ணோம்னா யூசிஎஸை அட்ரஸ் பண்ணிடலாம். எஸ் ஆர் நோ? ஃபிக்ஸ் இஸ் வெரி சிம்பிள். ஏன்னா இந்த யூசிஎஸ் உண்டாக்குற டைட்டான மசில்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டான இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து வீக்காக இருக்குது. அதுவும் எந்தெந்த மசில்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு மசிலுக்கும் எந்த ஒர்க் அவுட் வரலாம், ஒவ்வொரு மசிலுக்கும் எந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். யூ ஹாவ் மெனி வீடியோஸ் ஆன் யூடியூப். நீங்களே ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கம் அப் வித் யுவர் ஓன் சொல்யூஷன். யூ டோன்ட் ஈவன் நீட் மீ. எஸ், எல்லா ஒர்க் அவுட்டும் இல்லை எல்லா ஸ்ட்ரெச்சிங்கும் வந்து தே ஆர் நாட் ஈக்குவல். சிலது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், சிலதுலாம் வந்து சப் ஆப்டிமலாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் எக்ஸசைசஸ் அண்ட் என்னோடய ஃபேவரட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் ஆர் ஸ்ட்ரெச்சிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஒன் மோர் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.